திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் நிற்க போறான்ற ஒரு கேள்வி தான் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. அதில் குறிப்பாக திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் நிற்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இது உண்மையா சார்? தெரியல. நிற்கணும்னு அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் விரும்புகிறாங்க. அவர் நிற்பாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ திருச்சி கிழக்கில் அவர் நிற்கிறாருன்னு வைங்களேன். ஏற்கனவே தாவேக்கா வென்ற தொகுதி அது. இப்போ விஜய்க்கு வந்து தொகுதி முழுக்க 234 தொகுதியும் சுற்றணுங்கிற நெசசிட்டி இல்லை. திருச்சி கிழக்கு மட்டும்தான். 4 நாள் பிரச்சாரத்துக்கு போனாருன்னா மொத்த ஓட்டையும் அழுட்டு வந்துடுவார். அப்போ மீண்டும் ரிஸ்க் எடுப்பதுங்கிறது முன்னாள் முதல்வருக்கு சரியில்லை. இப்போ அவர் ஒருவேளை போய் 2வது முறையும் தோத்துட்டாருன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். இப்போ அவருடைய தோல்வியே எதிர்கட்சிக்காரர்களே வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. அப்போ 2வது முறையும் அவர் தோற்றாருன்னா அது ஒரு சிக்கலாகும். அதனால் திமுக பெல்ட் எங்கேயாவது இடைத்தேர்தல் வந்து நின்றுச்சுன்னா அதில் ஒரு ஒர்த்து இருக்குது. அது சரியாகவும் இருக்கும். இப்போ தான் விஜய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். மறுபடியும் அங்கே போய் நின்று ஒரு தோல்வி கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், ஜெயிச்சுட்டா ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு தோல்வி கிடச்சிதுன்னா அது இன்னும் அவருடைய மரியாதையை கொஞ்சம் குறைக்கும். அதை அவர் தவிர்ப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே. இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் எந்த அளவுக்கு சவாலாக இருக்க போகுது சார் முதல்வர் விஜய் அவர்களுக்கு? குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை கூட 2500 ரூபா கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய சவால்கள்லாம் எப்படி மேற்கொள்ள போகிறாங்க? இல்லை, அதற்கான பரிசீலனையில் தான் இருக்காங்க அவங்க. இந்த 2500 ரூபா கொடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ பாருங்கன்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாத அடுத்த மாதமே 2500 ரூபா ஒவ்வொரு மகளிருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரியே அந்த அவர் சொல்லப்பட்ட சலுகைகளில் மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான வேலைகளையும் அவர் சைமல்டேனியஸாக பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இங்கே ஆரம்பத்தில் வந்து உன்னால் முடியாது, நீ செய்ய மாட்ட, உனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல தான் அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. எப்படியா சொல்கிறீங்க, பண்ணுறேன் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவங்க சொல்ல இன்னும் ஸ்பீடாக அவர் இறங்குவார். கட்டாயமாக நடக்கும்.